Hello friends, welcome to Nandhu Needlesworld. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா feather stitch எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த பீகாக் feathers இருக்குல்ல அந்த மாதிரி வரைஞ்சி நான் ஒரு திலகம் ஸ்டோன் வந்து சென்டரில் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இழுக்காமல் ஒரு half ஃப்ளோர் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த திலகம் ஷேப் ஷார்ப்னஸ் இருக்குல்ல அது ஸ்டிச் எடுத்து கீழே வரைக்கும் அப்படியே இழுத்து ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அதே எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துல ஸ்டிச் பண்ணி திருப்பி அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே ஒரு குட்டி லாக். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ரெண்டு ஸ்டிச்சாக பண்ணணும். நம்ம ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 நெக்ஸ்ட் வந்து 2, அதாவது கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு லைட் ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் 1 and 2 பாருங்கள். 2 செகண்ட் போடுற ஸ்டிச் வந்து அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அந்த ஒன் சைடு ஆஃப் அந்த ஃபெதர் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி தான் வந்து போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக பாருங்கள், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இங்கே இந்த பக்கம் நம்ம உள் சைடு இருக்கு இல்லையா, அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த டிசைனோட உள் சைடு வந்து கீழே நான் கொஞ்சம் இறக்கி போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த எண்டு வரும்போது கரெக்டாக அதோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப இறக்கி போடக்கூடாது. சும்மா அந்த நம்ம குட்டி லாக் ஒன்று போடுவோம் பார்த்திங்களா, அதை மட்டும் வந்து கரெக்டாக பாருங்கள் இறக்கி போட்டுக்கோங்க. ஸோ இறக்கி போட்டுட்டோன்னா நம்ம அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து இதே மாதிரி தான். ஸோ த்ரெட்டை வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு 1 ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுத்து கீழே ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டு மறுபடியும் அடுத்தது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 1 ஸ்டிச் அண்ட் செகண்ட் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸ் இழுத்து ஒரு குட்டி லாக். இதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னரில் நம்ம என்ன பண்ணணும்னா ஷேடிங் கொடுக்கணும். பீகாக்கோட ஃபெதர் பார்த்திங்கன்னா ஷேடிங் கலரில் இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ வந்து நான் லைட் ப்ளூ எடுத்துருக்கேன். ஸோ லைட் ப்ளூ எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த சென்டருக்கு கரெக்டாக பாருங்கள், நான் நீடில் வந்து த்ரெட்டுக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த சென்டரில் வந்து அந்த மாதிரி ஷேடிங் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் நம்மளுக்கு ஆகும்னா, நம்ம வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா கீழேயும் நம்மளுக்கு வந்து த்ரெட் இருக்கும். ஸோ வந்து இழுத்து போடும்போது நம்மளுக்கு வந்து நீடில் வந்து அந்த த்ரெட்டு வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக போடுங்க. பாருங்கள் மாட்டிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக வந்து இந்த ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடணுன்னு தெரியல அப்படின்னா
நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் நம்ம. ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் ஃபுல்லுமே அந்த சைடும் அண்ட் லெஃப்ட் சைடும் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ டார்க் க்ரீன் இது வந்து அதே மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கலரில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, த்ரெட்டுக்குள்ளே இருந்து எடுத்து. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டும் வந்து நம்ம எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், க்ரீன் கலர்லேயும் ஷேடிங் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நாட் போட்டுட்டு அடுத்தது வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீடு வந்து 1 லைன் சுகர் பீடு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது பாருங்கள், சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட் வந்து 2 வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சுகர் பீட் வச்சு முடிக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு பாருங்கள், ஒரு க்யூட்டான நம்மளுக்கு ஃபெதர்ஸ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.